உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஜூன் மாதம். இப்போது இந்த ஜூன் மாதம் மிகுந்த எதிர்பார்ப்போடு, ஒவ்வொரு மாதமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 2026 மே மாதம் எல்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் பெரிய எதிர்பார்ப்போடு ஓப்பன் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோமே, மெயினாக பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மிகுந்த கவலை. ஏன்னா ஸ்கூலில் கொண்டு போய்ட்டு சேர்க்கணும். எப்படி சாதாரண ஸ்கூலாக இருந்தாலும் 80,000 ரூபா கம்மி இல்லாமல் சேர்க்க முடியாது. அப்போ பணம் வேண்டும். அதே போல் நல்ல ஸ்கூலாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற கவலை இருக்கும். சிபிஎஸ்சி ஸ்கூல் மாற்றுவாங்க, இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மாற்றுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் மாற்றுறது பிள்ளைங்களுடைய கவலை. பிள்ளைகளை நல்ல இடத்துல சேர்க்க முடியுமா? பிள்ளைகளை பற்றிய கவலை வேண்டாம். நல்லா படிப்பாங்க. இந்த ஜூன் மாதம் தொடங்கக்கூடிய கால நேரம் கிரகமாலிகா யோகத்தோடு தொடங்குது. எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதம் நல்லா இருக்க போகுது. சும்மா சொல்லாதீங்க சாமி, சந்தோஷத்துக்காக சொல்லாதீங்க சாமி அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். நிஜமாகவே இந்த ஜூன் மாதம் அனைவருக்கும் நல்லா இருக்க போகுது. ஏன்னா கிரகமாலிகா யோகம். அது என்ன சாமி கிரகமாலிகா யோகம்? பாருங்க, கும்ப ராசியிலிருந்து கடக ராசி வரையிலும் 6 வீட்டிலும் 6 கிரகம் உட்காந்துருக்கு. 7 வீட்டில் உட்காந்துருக்காங்க. சிம்மம் வரையிலுமே கூட, கும்பத்திலிருந்து சிம்மம் வரையிலும் 7 வீட்டிலையும் 8 கிரகங்கள் உட்காந்துருக்கு. இது அப்படியே மாலை போட்டா மாதிரி கிரகமாலிகா யோகம். 7 to 7 1 to 7 இருந்ததுனாக்கா அந்த கிரகமாலிகா யோகமே இன்னும் கூட கூடுதலாக வேலை செய்யும். இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லாருமே வெற்றி பெறுவது, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். நமக்கு நேரம் நல்லா இருந்தால் நாம் ஈஸியாக வின் பண்ணிவிடுவோம். அந்த நேரங்காலம் சரியில்லைன்னா அப்போ தான் அங்கே கஷ்டம் ஏற்படுது, தொய்வு ஏற்படுகிறது, டிலே, காலதாமதம் ஏற்படுகிறது. அப்போ செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் பாருங்கள், குரு பெயர்ச்சி நடந்துருச்சு. இந்த ஜூன் மாதம் நிறைய நல்லது இருக்குது. குரு பெயர்ச்சி நடந்துருது. கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த ஜூன் மாதம் செவ்வாய் ஆட்சி, புதன் ஆட்சி, குரு உச்சம், சனி குரு சேர்க்கை. சார், எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூன் மாதம் உங்களில் ஒரு 20% நபர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது. இதுவும் நிஜம். எப்படி சொல்கிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, உச்சம் பெற்ற குரு அங்கே மீனத்தில் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய 9வது இருக்கக்கூடிய சனியை சந்திக்கிறார். சனினா நம்ம எல்லாம் அழுக்கு, கஷ்டம், இருட்டு அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு அதிர்ஷ்டம், சனி கொடுக்கும் அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சனி இருக்கும் இடம் அதிர்ஷ்டம். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிர்ஷ்ட யோகம் இந்த மாதம் இருக்குது. அதே போல் புதுசாக ஸ்கூல் மாறுறவங்க, படிச்சுட்டு வெளியில் வரவங்க, அதே போல் ஹையர் ஸ்டடீஸ்க்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்டுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்லாம் எழுதி முடிச்சிருப்பாங்க, ரிசல்ட் வந்திருக்கும். இப்போ என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது. இன்னும் 1 வருஷம் எழுதலாமா? பசங்க காத்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க சாமி. இன்னும் 1 வருஷம் காத்திருக்கிறதா இல்லையா? இப்பயே எழுதிடலாமா, இல்லை வேறு கோர்ஸை சேர்த்துடலாமா? இது போல் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, ஜேஇஆர் இருக்கலாம், ஐஐடியாக இருக்கலாம், இல்லை வெளிநாடுகளில் வரக்கூடிய எக்ஸாமாக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம். காத்திருக்கலாமா வேணாமா? அதே போல் புதுசாக காலேஜ் முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இது எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, வேலை வாய்ப்பு, கல்வி, வெளிநாட்டு பயணம், புதிய
அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கான எக்ஸாம், மெயினாக பரீட்சை சம்மந்தப்பட்டது, எக்ஸாம் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் மேலே ஜெயிக்கக்கூடிய பர்சன்டேஜ் உங்களுக்கு எத்தனை தன்மை இருக்குது, இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஜூன் மாதம் மீனராசி என்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம சனியாக செயல்படுகிறார். மீனராசி என்பர்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் வந்து சேர்ந்திருக்கு, எதிர்பார்க்காத சில பிரச்சனைகள். அதிலும் குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியம், மனசில் பயம். ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு மரண பயம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒன்று உடம்பு படுத்தி எடுக்கும், உடம்புல ஏதேனும் நோய்கள் வியாதிகள் படுத்தி எடுக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப நெருங்கியவர்களுக்கு, அப்பாவுக்கு அம்மாவுக்கு இல்லை மனைவிக்கு பிள்ளைகளுக்கு அப்படி ஏதாவது படுத்தி எடுக்கும். மீன ராசி என்பர்களே, எச்சரிக்கை கவனம் தேவை. ஆனாலுமே கூட இந்த ஜென்ம சனி இருந்தாலுமே கூட இந்த ஜூன் மாதத்திலிருந்து மீனராசிக்கு ஒரு நல்ல நேரம் பிறக்குது. கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. உங்களுக்கு அநேக கஷ்டங்கள் இருக்கலாம், எவ்வளோ வேண்டுமானாலும் உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், மனசில் குழப்பம் இருக்கலாம், மனசில் ஒரு பயம் இருக்கலாம், மனசில் ஒரு நடுக்கம் இருக்கலாம். வெளியில் காமிச்சிக்க மாட்டீங்க, வெளியில் நான் ரொம்ப தைரியசாலிங்கிற மாதிரி இருப்பீங்க, நான் எதையும் சமாளிப்பேன், என்கிட்ட யாரும் வர முடியாது, என்னை யாரும் நெருங்க முடியாதுன்னு இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கோழையாக இருப்பீங்க, பயம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கும். அனுகூலமான எதிரிகள் கூடவே இருப்பாங்க, அவங்க தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க, உறவு முறைகளாக இருப்பாங்க, அவங்க தான் உங்களுக்கு எதிரிகளாக இருப்பாங்க. அப்போ எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கும். அதே போல் நிறைய மீனராசி என்பர்கள் இந்த சமயத்தில் அந்த எதிரிகளுடைய தொந்தரவு கவனமாக, எதிரிகளிடத்தில் கவனம், எச்சரிக்கை தேவை. இல்லைனா தேவையில்லாத செய்வினை கோளாறுகள், மந்திர தோஷங்கள், மாந்திரீக தோஷங்கள், ஏதாவது செஞ்சு விடுறது, வேவி விடுறது, செய்வினை கோளாறுகள், அதனால் திருஷ்டி தோஷங்கள். அப்போ ஜன்ம சனியால் கஷ்டப்படுகின்ற சனி ராசியில் இருந்து ஜன்ம சனி 2/12 ராகுவும் அமைந்தால், சனி ராகு தொடர்பு இருட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ மீனராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்டத்துக்கு காரணம் தெரியாது. நாம் ஏன் கஷ்டப்படுறோம், நமக்கு ஏன் இந்த சூழ்நிலை வந்தது, நாம் நல்லது தானே நினச்சோம், அங்கே போனால் சூப்பராக இருக்கலாம், நல்ல வருமானம் வரும், குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு தானே நம்ம நினச்சோம். ஏன் கால நேரம் மாறிப்போச்சு? அப்போ ஏன் மாறிச்சுன்னா இதுதான் சனி ராகு தொடர்பு ஒரு காரணம். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் அவங்க ஜோசியராக இருக்க முடியும். அப்போ உங்களுடைய கஷ்டத்திற்கு காரணம் சனியும் ராகுவும் காரணம். ஆனால் பாருங்கள் மீனராசி என்பர்களே, உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கலாம், மன கஷ்டங்களாக இருக்கலாம், மனசில் பயமாக இருக்கலாம், உடல்நிலையாக இருக்கலாம், அல்லது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, கிரிப்டோ கரன்சி, இதிலெல்லாம் வந்து ஏமாற்றங்களாக இருக்கலாம், பெரிய தொந்தரவு வம்பு வழக்குகளாக, ஒரு 10 பேர் சேர்ந்து உங்களை மிரட்டுற மாதிரி இருக்கலாம். நீ தானப்பா எல்லாத்தையும் வாங்கின, நீ தான்ப்பா பொறுப்பு, நீ தான் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு எல்லாரும் உங்களை கார்னர் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். அப்போ இதெல்லாம் எப்போ முடியும், எந்த தேதி வரையிலும், இன்னும் எத்தனை மாதம் இந்த பிரச்சனை இருக்கும், இது எத்தனாம் தேதியிலேருந்து இதுக்கு விமோச்சனம் கிடைக்கும், அது வரலும் இதை எப்படி சமாளிக்கிறது, இந்த பிரச்சனையை விட்டு நாம் வெளியே வருவோமா வரமாட்டோமா,
இந்த கடன் சுமையெல்லாம் அடையுமா, நம்மளால் அடைக்க முடியுமா, இந்த பிரச்சனையை நாம் ஃபேஸ் பண்ணுவோமா, இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கை இருக்கா, இந்த பிரச்சனையோடையே நம்ம வாழ்க்கை போயிடுமா, கடைசி வரலும் வாழ்க்கையே இந்த பிரச்சனையாக தான் இருக்குமா, இதை தாண்டி நம்ம ஒரு நிம்மதி கிடைக்குமா, நம்ம ஜெயிக்க முடியுமா, இது இல்லாமல் வேற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியுமா, சந்தோஷமான ஒரு உயர்ந்த பதவியில் நம்ம அமைய முடியுமா, இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். ஆனால் இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. இந்த நடந்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு இப்போ இருந்து வரக்கூடிய கரண்ட்டாக இருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் விலகி குருவுடைய அருளால் முதல்ல மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கணும். ஒரு நல்ல குரு கிடைச்சி அவங்க மூலியமா ஒரு அனுகிரகம், ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். அந்த வழிகாட்டுதல் கிடைக்குமே ஆனால், ஒரு நல்ல குரு உங்களுக்கு அமைவாரே ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல வழி கிடைக்க போகுது. ஏன்னா இந்த ஜூன் மாதத்துலேருந்து குரு எங்கே வந்துட்டாருங்க, 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. 5, 9ஆக இருக்கக்கூடிய குரு தான், உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தான் உங்களை காப்பாற்ற போகிறாரு. அந்த குரு தான் உங்களுக்கு வழிகாட்ட, யாரோ ஒருவர் மூலமாக, அந்த குரு மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. உங்கள் எல்லா கஷ்டங்களும், பண கஷ்டமாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், ஃபண்டு டிமாண்டாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், அதை விட மனசில் பயங்கள் இருக்கலாம், செய்வினை கோளாறுகள், திருஷ்டிகள். அப்போ எதுவாக இருந்தாலும் மீன ராசி என்பர்களே, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. இந்த ஜூன் மாதத்திலிருந்து படிப்படியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது. தொழில் நஷ்டங்கள், தொழில் கஷ்டங்கள், மெயினாக வறுமை, பண கஷ்டங்கள், ஏமாற்றம், பணங்காசு ஏமாறுறது, கொடுத்து ஏமாறுறது, முதலீடு போட்டு ஏமாறுறது, பணங்காசில் வரக்கூடிய, தொழிலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், இவையெல்லாம் விலகி நிம்மதி பிறக்கும். அப்போ இதெல்லாம் சரியாகணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். அப்போ மீனராசி என்பர்களே, இந்த ஜூன் மாதம் முதல் நல்லது நடக்கும். கடைசியாக நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜூன் மாதத்தில் கிரகமாளிகா யோகம் இருக்குது, குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார், செவ்வாய் ஆட்சி, எல்லாத்துக்கும் மேலே ராகு சுக்கிரன், ராகு புதன் தொடர்பு. அப்படின்னா வெள்ளி விலை, அந்த தங்கம் விலை ஏற்றம் அடையும். கோல்டு ரேட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் உண்டு, வெள்ளி ரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜூன் மாதம் விலையேற்றங்கள், மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, சென்செக்ஸ், இதெல்லாமே ட்ரேடிங்கு, இதெல்லாமே நல்ல லாபம் கொடுக்கும். அதே போல் இந்த கோல்டு பிஸ்னஸில் முதலீடு செய்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, பிரிவுகளை ஏற்படுத்துவது, காதல் பிரச்சனைகள். இப்போ பொம்பளை பசங்க எங்கே அடங்குதுங்க? ஆம்பளை பசங்க கூட வீட்டுக்கு அடங்கிடுறாங்க, பொம்பளை பசங்க அடங்க மாட்டேங்குதுங்க. அப்போ அது மாதிரி காதல் பிரச்சனைகள், கௌரவ பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகளாக இருந்தால் திருமணத்தில் வரக்கூடிய தடைகள், பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ காதலில் வரக்கூடிய தடைகள், அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், கல்யாணமாகி 1 வருஷமாக இருக்கலாம், 6 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மாமனார் மாமியார், 3வது நபரால் வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது வசியம் சம்பந்தப்பட்டது, வேறு தொடர்புகள், வெளியூர் தொடர்புகள், சம்மந்தமே இல்லாமல் 2வது மனைவி, 3வது வெளியில் தெரியாத தொடர்புகள், ஆண் பெண் தொடர்புகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் ஒரு வசியம், பிரிவு இருக்குனாக்கா
அதெல்லாம் காப்பாற்ற முடியும், கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. அதுக்கெல்லாம் நல்ல காப்பாற்றுறதுக்கு நல்ல வழி உண்டு. அதே போல் திருமண தடைகள், ஒரு இப்போ ஜூன் மாதம்னா நமக்கு தமிழுக்குங்க வைகாசி ஆனி மாதம், உத்தராயணம் ஆனி மாதம் குரு பயிற்சி நடந்து போச்சு. அப்போ இனிமேல் உங்களுக்கு குரு பலன் வந்தாச்சு. உங்கள் பொண்ணோ பையனோ சீக்கிரமாக நல்லபடியாக ஜாதகம் அமைஞ்சு ஒரு டக்குன்னு நிச்சயதார்த்தம் பண்ணி இந்த ஐப்பசி கார்த்திகையில் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தட்டி போன திருமணம், தள்ளி போன திருமணம், கிட்ட வந்து நெருங்கி கூடி நின்று போச்சுங்க சாமி, அந்த மாதிரி சொல்லக்கூடிய திருமணங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், வயோதிக திருமணம், காதல் திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், டிவோர்ஸ், விவாகரத்து வரையில் வரக்கூடிய பஞ்சாயத்துக்கள், அதெல்லாம் கூட நல்ல முறையில் முடியும், தீர்வு கிடைக்கும். சேராத கணவன் மனைவி மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாகுது, இந்த குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். இப்போ ட்ரீட்மெண்ட்டு போகலாமா, ட்ரீட்மெண்ட்டு போனால் ஜெயிக்க முடியுமா, இல்லை இயற்கையாகவே குழந்தை கிடைக்குமா? அப்போ இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். எது? திருமணம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். இது எல்லாமே கூட இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், நல்ல தீர்வு கிடைக்கும். அப்போ இந்த ஜூன் மாதம் நம்ம எல்லாருக்குமே, உங்கள் எல்லாருக்குமே நல்ல மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.